நெப்போலியனை பற்றி சொல்லப்படுகிறது வரலாறுல. அவன் எந்த ஃபைட்லயும் தோற்கவே மாட்டான். எந்த ஃபைட்ல உனக்கு தோல்வியே கிடையாது. முழு உலகத்தையும் நான் என்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வருவேன் சொல்லி ஒரு வைராக்கியத்தோட அவன் புறப்பட்டான். அவன்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, எப்படி நீ எல்லா போர்லயும் ஜெயிச்சிட்டு இருக்க, எப்படி உன்னால ஜெயிக்க முடியுதுன்னு கேட்கப்பட்டதும் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொன்னா நல்லா கவனிங்க. எல்லா பேருமே போர் நடக்கிற நாளைக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி முழிப்பாங்க. அதே மாதிரிதான் நெப்போலியனும் தனியாக சீக்கிரமாக முழிச்சிட்டு ஒரு இடத்துல ஒதுங்கிடுவான். அவன் அந்த இடத்துல தனியா உட்கார்ந்து ஒரு விஷயத்த டாபிக்கா வச்சு யோசிச்சுட்டு இருப்பான். நான் எந்த வழிகளில் எல்லாம் கொல்லப்படுவேன், நான் இந்த வழியா நான் கொல்லப்படுவேன், என் எதிரிகள் இப்படி தாக்குவாங்க, என் எதிரிகள் இப்படி தாக்குவான் சொல்லிட்டு 100-200 தடவை தான் இறக்குறதாக, தான் கொல்லப்படுறதாக அவன் கற்பனை பண்ணுவான். தான் எப்படிலாம் கொல்லப்படுறன்னு தெரிஞ்சுட்டா அந்த வழியாக தப்பிப்பதற்காக வேண்டி. உங்களுடைய வாழ்க்கையை சரியாக ஆக்குறதுக்கு நீங்க என்ன செய்யணும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்க. உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்யணுமோ அதை ஃபுல்லாமே லிஸ்ட் போடுங்க. அப்படி லிஸ்ட் போட்டுட்டீங்களா, எந்த அடிக்ஷன்ல உங்க வாழ்க்கையில வந்தா, எந்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தா, எந்த விஷயத்தை நீங்க தொடர்படியாக உங்களுடைய பழக்கமாக்கி கொண்டா உங்களுடைய வாழ்க்கை நாசமாயிரும் நீங்க லிஸ்ட் போட்டுட்டீங்க, அந்த விஷயத்திலிருந்து நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள். இதுக்கு பேர் தான் ப்ரீமெடியேஷன் மலோரம் என்றும் சைக்காலஜிக்கல் டர்மிலே டிஃபென்சிவ் திங்கிங் என்று சொல்லப்படுகிறது.